ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை லஞ்ச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அட்டகாசமான சிக்கன் லாலிபாப் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 விங்ஸ் எடுத்திருக்கேன். விங்ஸில் தான் நம்ம லாலிபாப் கட் பண்ண முடியும். எப்படி கட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடுப்பகுதியை நம்ம இந்த மாதிரி சென்டராக இருக்குது அதை நீக்கிடணும். கட் பண்ணிடலாம். இப்போ ஓரத்தில் இருக்கிற சின்ன எலும்பு துண்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 எலும்பு இருக்குது. அந்த ஒரு எலும்பை நம்ம அதை எடுத்துடணும். அது தேவைப்படாது நமக்கு. ஈஸியாக தான் இருக்கும் இது கட் பண்ணுறது. ரொம்ப சுலபமாக தான் இருக்குது எனக்கு. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி. இந்த எலும்பு இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள். இது தேவைப்படாது நமக்கு. இப்போ இதில் தான் நமக்கு லாலிபாப் செய்ய போகிறோம். இப்போ ஒரு சின்ன கத்தி மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா சுரண்டி கீழே தள்ளி விட்டுறணும். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுரண்டிடுங்க. எலும்பில் இருக்கிற சதையெல்லாம் அப்படி தள்ளிடணும் கீழே. கத்தியாலே நல்லா சுரண்டி கீழே தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி அழகாக லாலிபாப் ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா விங்ஸையும் நான் லாலிபாப் ஷேப்புக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லாலிபாப் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அதில் 3 டீஸ்பூன் மைதா மாவு, 2.5 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஷெஷ்வான் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் வினிகர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது எனக்கு. லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச லாலிபாப்பை கலந்து விட்டுடலாம் மாவில். இப்போ கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் உப்பு காரம் எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா லாலிபாப்பை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சுலபமான முறையில் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தட் படியே நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பொரித்து எடுக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம சாப்பிட்லாம். இல்லை நம்ம சாஸ் ரெடி பண்ணி கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பொடிசாக அரிஞ்சிருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்.
இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ தான் சுவை நல்லா கூடும். நல்லா 2 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ சாஸை சேர்த்துடலாம். செஷ்வான் சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வந்து ஒரு 2 செகண்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா போட்டு தீயை கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வினிகர் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரையும் ஊற்றிடலாம். நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் 2 செகண்ட் மாதிரி. நல்லா திக் பேஸ்ட் ஆகிடுச்சி. இப்போ வறுத்து வச்ச லாலிபாப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு 2 செகண்ட் மாதிரி. செம்மையாக ரெடி ஆகிடுச்சி. நான் சொன்ன எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். வீட்லேயே சுலபமான முறையில் நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.